எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் நான்வெஜ் செஞ்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் டிஃபனுக்கு மேபி வந்து இட்லி தோசை தான் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூரியிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சோளா பூரி வந்து செஞ்சுருக்கேன். இது எங்களோட ஃபேவரட். சோளா பூரி வந்து மைதாவில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்போது பரோட்டா மேலையெல்லாம் ஒரு எப்பயாவது சாப்பிட்லாம் போல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சோளா பூரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரட் இது. சோளா பூரி கூட அந்த சன்னா மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேங்க மெஷரிங் கப்பில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்த சர்க்கரை வந்து 2 டீஸ்பூனும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தயிரோட அளவு இது வந்து கொஞ்சம் கெட்டி தயிர் அப்படிங்கிறனால ஸ்பூனில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு 2 கப் மாவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 75 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்தலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, பூரி அளவுக்கு ரொம்ப இதாகவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பிகாஸ் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊறி உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். அதுக்காக தான். இப்போ மேலே வந்து மாவு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம ரெஸ்ட் விட்டுறலாம். அடுத்ததான் வந்து சன்னாவை நைட்டே ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு சன்னா எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கி அரைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா எப்போவுமே 3 தக்காளி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி போடும்போது சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கசகசா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி, 3 வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 தக்காளி அப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஒரு தக்காளி எச்சா இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி, அதுக்காக அப்படி சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுட சுட போட்டு அரைக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தரதரெல்லாம் இருக்க வேண்டாம், நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதோட பச்சை மணம் நல்லா போனதுக்கப்புறமா இதில் அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுது அதை போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் மல்லித்தூள் எல்லாமே வீட்லேயே அரைச்சது தான். தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த அரைச்ச மசாலா அண்ட் இந்த பவுடர் எல்லாமே போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சு வேக வச்சு சன்னாவை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சன்னா வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் மட்டும் சன்னாவை எடுத்து நான் ஓரமாக வச்சுருக்கேன். கடைசியாக அரைச்சி நம்ம போட போகிறோம். அப்போ தான் கிரேவிக்கு வந்து அந்த ஒரு திக்கான இது இருக்கும். இல்லாட்டி கிரேவி தனியாக சன்னா தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. கசூரி மெத்தியை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இதெல்லாமே இந்த மசாலாவோட நல்லா ஒரு பிளெண்ட் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சிடலாம். இப்போ நான் முதவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக சன்னா இருக்கு இல்லையா, ஒரு 10-20 போல் அந்த சன்னாவை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு அவ்வளோதான். இப்போ எல்லாமே சேர்ந்து இந்த கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான்.
இது வந்து சோளா பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புலாவெல்லாம் பண்ணுறீங்க, வெஜ் புலாவெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பூரி சுட்டுக்கலாம். அதுக்கு எண்ணெயை வந்து காய வச்சிட்டேன். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. அளவான உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கடையிலலாம் வந்து சோளா பூரி ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது அளவாக பண்ணாலே நல்லா தான் இருக்கும். சில பேர் ஆயில் வச்சு தேய்ப்பாங்க, பட் எனக்கு ஆயில் வச்சா பூரி தேய்க்க முடியறதில்ல. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மாவு போட்டு தான் நான் திரட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இந்த சோளா பூரிக்கு மட்டும். இப்போ போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும், கரெக்டாக வந்துடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லைட்டாக கொடுத்தாவே போதும். நல்லா பொஸ்ஸு பொஸ்ஸுன்னு கடையில் விட சூப்பராகவே வரும். அதே மாதிரி நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. அளவு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சோளா பூரி கடையில் விட செம்ம டேஸ்ட்டாக வீட்லேயே பண்ண முடியும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. கடையில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா. பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நார்மல் பூரியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எண்ணெய் குடிக்கிறது இல்லைங்க. அதனாலேயே நாங்கள் எப்போயாவது அடிக்கடி செய்வோம். இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணோம்ல, அதையும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மைல்டான இனிப்பு வருது. இந்த பூரியில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சன்னா மசாலையும் ஸ்வீட் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த காரம், இனிப்பு, புளிப்பு செம்ம கம்பாவாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.